அனைவருக்கும் நமஸ்காரங்கள். உலகெங்கிலும் வாழும் எனது அருமை துலாம் ராசி நேர்களே, துலாம் லக்ன நேர்களே, அடேங்கப்பா, இந்த ஒரே ஒரு நாள் உங்கள் வாழ்க்கையில் இவ்வளவு பெரிய திருப்பு முனையை ஏற்படுத்துமா அப்படிங்கிறதான் இந்த வீடியோவோட கான்செப்டு. நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த ஒரு நாள் ஏன் பாசிட்டிவான நாள் அப்படிங்கிறத முதல்ல சொல்லிடுறேன். ரெண்டாவது விஷயம், இந்த நாள் நீங்கள் என்ன செய்யணுங்கிறதையும் சொல்லிடுறேன். மூன்றாவது விஷயம், இது துலாம் ராசி நேர்களுக்கு எந்த அளவுக்கு பூஸ்ட்டை கொடுக்கும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் சொல்கிறேன். நான்காவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த கோவில் போயிட்டு இதை செய்யலாம் அப்படிங்கிறதையும் சொல்கிறேன். இந்த கோவிலுக்கு போக முடியாது, நான் உலகத்தில் ஏதோ ஒரு மூலையில் இருக்கேன், நான் வேலையில் இருக்கேன், இன்னொரு விஷயம், இந்த நாள் என்னால் போக முடியாத சுச்சுவேஷன் கூட ஏற்படலாம் அப்படிங்கிற மாதிரி நபர்கள் மட்டும் உங்களுடைய பெயர் நட்சத்திரம், வேறு எதுவும் வேண்டாங்க, உங்கள் பெயர் நட்சத்திரம் மட்டும் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். உங்களுக்காக நானே இந்த கோவில் போய் துலாம் ராசிக்காரங்க நல்லா இருக்கணும்னு ப்ரே பண்ணிட்டு வரேன். துலாம் ராசி நேர்களே, ஒரு நல்லது நடந்தால் ஒரு கெட்டது நடக்கும்பாங்க. கெட்டது மட்டுமே தொடர்ச்சியாக நடக்கக்கூடிய ராசி துலாம் ராசி. மார்ச் 2024 துலாம் ராசிக்காரர்கள் அதிகமாக அழுத மாதம் அப்படின்னா அதை எடுத்துக்கலாம். அதிகமாக பிரச்சனையை சந்தித்தது 2024 மே மாதம். அதிகமான நம்பிக்கை துரோகம், அதிகமான உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், அதிகமாக மன ரீதியான குழப்பங்கள் ஏற்பட்டது ஜூலை 2024. ஆகஸ்ட் 2024 ஒரு ஏக்கம், ஒரு எதிர்பார்ப்பு, ஏன் நடக்காமல் போகுது, ஏன் தோல்வி அடையுது, நம்ம என்ன தப்பு பண்ணுறோம், யார் நமக்கு மிகவும் பிரச்சனைக்குரிய நபர்களாக இருக்காங்க, யாரால நம்ம வாழ்க்கை இவ்வளவு தூரம் மோசமாக போகுது அப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா அதற்கு வேறு யாருமே இல்லை, உங்கள் சுய ஜாதகம்தான் உங்களுக்கு இவ்வளவு பெரிய எதிரியாக இருக்கலாம். தசா புத்தி, ரெண்டாவது விஷயம் என்ன லக்னம், இதெல்லாம் எப்போதும் பார்த்து வச்சுக்கோங்க. கோச்சார அடிப்படையில் துலாம் ராசிக்கு 8ஆம் வீடு அஷ்டமஸ்தானத்தில் குரு இருக்கிறார். இந்த குருவுடன் செவ்வாயும் சேர்ந்து பயணிக்கிறார். இப்போ 2 கிரகம் சேர்ந்து பயணிக்கும் போது என்ன செஞ்சிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு பெரிய வீழ்ச்சிங்கிறது கிடச்சிரும். இந்த வீழ்ச்சி என்ன செஞ்சிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஷ்டமஸ்தானத்தில் சந்திரனும் சேர்ந்து அமரும் போது 26/8/2024 அன்னைக்கு 3 கிரகமும் ஒன்றா இருக்குது. அன்றைக்கு ஒரு நாள் உங்களுக்கு மன ரீதியான சிக்கல்களோட எழும்பலாம். ஆனால் நான் சொல்கிற இந்த நாளை குறித்து வச்சுக்கோங்க. 13/9/2024 13/9/2024 கிழமை அவ்வளவு ஒரு சாதகமான நாள். ஜென்ரலாகவே துலாம் ராசிக்கு வெள்ளிக்கிழமை அவ்வளோ ஒரு சாதகமான நாள். இந்த நாளில் செவ்வாய் அப்படிங்கிற கிரகம் உங்களுடைய பாக்யஸ்தானம் 9ஆம் வீட்டுக்கு போகிறார். சுக்கிரன், புதன், சூரியன் எல்லாருமே சாதகமாக இருக்காங்க. ஒரு கிரகம் 2 கிரகம் இல்லை, 3 கிரகங்கள் இல்லை, 4 கிரகங்கள் சாதகமாக இருக்காங்க. துலாம் ராசிக்காரர்கள் இந்த நாளில் அதிகமாக வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விநாயக பெருமான் தான். மொத்தம் 3 தேங்காய் எடுத்துக்கோங்க. அந்த 3 தேங்காவை நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விநாயக பெருமானை சுற்றி வர வேண்டும். எந்த கோவில் விநாயக பெருமானை சுற்றி வரா மாதிரி இருக்குன்னு பார்த்துங்க. சன்னதியாக கூட இருக்கலாம், இல்லை அரச மரத்தடி பிள்ளையார், ஆலமரத்தடி பிள்ளையார், திரு விநாயகர், எந்த விநாயகராக இருந்தாலும் சரி, அந்த விநாயகரை சுற்றி 3 தேங்காய் எடுத்துகிட்டு வாங்க. உங்களால் 3 தேங்காய் எடுத்துகிட்டு போக முடியலையா, ஒரு பையில் போட்டான்னு சுற்றுங்க. 3 தேங்காய் சுற்றிய பிறகு 3 தேங்காவையும் உடைக்கணும், சதுர் தேங்காவாக. உங்களால் முடிந்தால் 3 சுற்று, இல்லை சார் எனக்கு ஹெல்த் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு 9 சுற்று, ரொம்ப சின்னதாக இருக்குது சார் கோவில், சன்னதி ரொம்ப சின்னது, ஒரு அரச மரம் தான் அப்படின்னா 21 சுற்று சுற்றுங்க. அதிகபட்சமாக 21 சுற்று சுற்றலாம்.
2+1 3 புதனுக்கு உரிய ஸ்தலம், புதனுக்கு உரிய ஒரு அமைப்பு ஏற்படும். இதை செஞ்சிங்கன்னா இந்த நாள் உங்களுக்கு அவ்வளோ ஒரு பாசிட்டிவாக இருக்கும். நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க, நம்மளுக்கு பாசிட்டிவான நாள் வர்றதுங்கிறது முக்கியமே கிடையாது. அந்த பாசிட்டிவான நாளை நம்மளுக்கு எப்படி சாதகமாக பயன்படுத்திக்கிறோம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். ஸோ இந்த கிழமையன்று வெள்ளிக்கிழமை நீங்கள் என்ன செய்யணும்னா உங்களுடைய வேண்டுதலை மறக்காமல் வச்சுக்கணும். இந்த 3 காய் உடைக்கிறீங்கன்னா 3 காய்க்கு 3 வேண்டுதல். முதல் காய்க்கு திருமணம் நடக்க வேண்டும், 2வது காய்க்கு குழந்தை பிறக்க வேண்டும், 3வது காய்க்கு உங்களுடைய பொருளாதாரம் நல்ல முன்னேற்றம் அடையணும் அப்படிங்கிறது ஜென்ரலாக நான் சொல்கிறேன். இது மாதிரி நீங்கள் என்ன வேண்டுதல் வேணாலும் வைக்கலாம். அந்த வேண்டுதல் வைப்பதுடன் நின்று விடாதீர்கள். என்னுடைய வேண்டுதல் பலிக்கும் பட்சத்தில் நான் இந்த கோவிலுக்கு வந்து இது மாதிரி ஏதாவது திருப்பி இன்னொரு வேண்டுதலை செய்கிறேன் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கோங்க. அப்படி வேண்டும் பட்சத்தில் இந்த பாசிட்டிவான நாள் உங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தையும் மிகப்பெரிய ஒரு உத்வேகத்தையும் ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம். அதை விட உங்களுக்கு மனதளவில் நிறைய பாதிப்புகள் இருக்கும். துலாம் ராசியை பற்றி ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேனே, யாருடைய வாழ்க்கையிலும் தலையிட மாட்டீர்கள். ஆனால் தப்பு செஞ்சவங்க, ஏமாத்துறவங்க, நம்பிக்கை துரோகம் பண்ணுறவங்க, ஏன் நம்ம மனசை காயப்படுத்தி நம்ம மனசை கோவப்படுத்தி ரணப்படுத்தி நம்ம கண்ணு முன்னாடி சந்தோஷமாக ஒருத்தங்க இருக்காங்க, நம்ம மட்டும் துன்பப்படுறோம், நம்ம மட்டும் தேவையில்லாத விஷயங்களை மாட்டிக்கிறோம், நம்ம எது செஞ்சாலும் குற்றம் அப்படின்னு சொல்கிறாங்க, நம்ம வேண்டுதல் சில நேரங்களில் பலிக்காமல் போயிடுதோ, நம்மளுக்கு ப்ராப்பராக இறை நம்பிக்கை வரக்கூடிய அமைப்பு ஜாதகத்தில் இருக்கா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் நிறையா துலாம் ராசினியர்களுக்கு இருக்குது. ஒரு சைடு சனி பகவான் வக்ரகம், ஒரு சைடு குரு பகவான் வக்ரகம். இந்த மாதிரி பல சிக்கல்கள் உங்களுக்கு ஒரு சேர அமைந்துள்ளது. இதிலேருந்து ஒரு டோட்டலாக ஒரு விடுதலை, ஒரு நிம்மதி கிடைக்கணும்னு ஒவ்வொரு துலாம் ராசிக்காரங்களும் இயங்குறாங்க. ஏன்னா படிப்பில் நல்ல மதிப்பெண் எடுக்க வேண்டும், வேலை வாய்ப்பு நன்றாக இருக்க வேண்டும், தொழில் வியாபாரத்தில் இழந்த சில விஷயங்கள் நம்ம நிறைய இழந்துட்டோம், அந்த விஷயங்கள் திருப்பி கிடைக்கணும், மரியாதை கௌரவம் அந்தஸ்து அப்படிங்கிறது கைகட்டி யாரிடம் நிற்க வேண்டிய சூழ்நிலைக்கு கடன் தள்ளிவிடக்கூடாது என்கின்ற ஒரு ஏக்கம். சிறு தொழில் தெரிந்தாலும் சிறு ஐடியா இருந்தாலும் அதனை வைத்து கொண்டு முன்னேற வேண்டும். யாரிடமிருந்தும் ஒரு 10 ரூபா வாங்கி நம்ம வாழ்க்கையில் அடுத்த லெவலுக்கு வந்துடக்கூடாதுன்னு யோசிக்கக்கூடிய உங்களுக்குத்தான் அதிகமான சில சிக்கல்கள், அதிகமான சில தோல்விகள், அதிகமான எதிர்பாராத சில கண்முன்னே வருத்தங்கள் வந்துட்டு போகும். என்றைக்குமே மனசில் 5 ரூபா சம்பாதிச்சாலும் முழுமையாக வீட்டுக்கு 5 ரூபா கொடுத்துருவீங்க. நேர்மைங்கிறது மனசில் இருக்கும். ஒரு சில இடங்களில் உங்களை அறியாமல் சில தவறுகள் பண்ணுவீர்களே தவிர அந்த தவறு அடுத்தவர்களை பாதிக்கக்கூடிய தவறாக இருக்காது. மனசில் ஒரு விஷயம் தெரிஞ்சு தப்பு பண்ணிக்கிட்டுன்னா அந்த குற்ற உணர்ச்சி இருக்குது பாருங்கள், ஒரு தற்கொலைக்கு சமமான குற்ற உணர்ச்சி உங்கள் மனசில் ஓட ஆரம்பிச்சிடும். தப்பு செஞ்சோம், சரி ரைட், இது ஒரு பெரிய விஷயம் இல்லை, இனிமேல் ஃப்யூச்சரில் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்காது. எதையுமே அவ்வளவு ஈஸியாக கடந்து போக மாட்டீங்க. வெளியூரில் இருக்கிறவங்க, வெளிநாட்டில் இருக்கக்கூடிய துலாம் ராசிங்க குடும்பத்தை இழந்து குடும்ப சந்தோஷம், குடும்ப பாசத்தை மறந்து ஒரு நடை பிணமாக மட்டுமே வாழ்கிறார்கள். இவர்கள் ஆக்சுவலாக என்ன தான் சொத்து, என்ன தான் காசு பணம், ஏன் வேலைக்கு பிடித்த திருப்தியான உணவை சாப்பிட்டா கூட ஏதோ ஒரு ரூபத்தில் மனசில் சில கவலைகள், சில வேதனைகள், சில வலிகள், சில அசிங்கங்கள், சில அவமானங்களை தாங்கி கொண்டு வெளி உலகத்தின் சந்தோஷத்திற்காக தன் சந்தோஷத்தை இழந்து வாழக்கூடிய நபர்கள் இந்த துலாம் ராசினியர்கள். துலாம் ராசினியர்கள் அடுத்தவர்களின் மன கஷ்டத்தை போக்கினாலும் தன் மன கஷ்டம் அதிகரித்து கொண்டே இருக்கும்.
ஒரு 10 ரூபா காசு வாங்கிறது எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறதும், அந்த 10 ரூபா காசு எப்படி உங்கள் வாழ்க்கையில் மாற்றும் என்பதையும் நன்றாக அறிந்தவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த துலாம் ராசிக்காரர்கள் தான். துலாம் ராசிக்காரர்களுடைய ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரச்சனையை பற்றி சொன்னேன். இறுதியாக ஒரு விஷயம் சொல்கிறேன். இந்த ஆகஸ்ட் இறுதி இல்லை செப்டம்பரில் நடக்கக்கூடிய சிறு பிரச்சனைகளும் முடிவுற்று இந்த செப்டம்பர் 13ஆம் தேதிக்கு பிறகு ஒரு நிம்மதியாகவும் ஒரு மகிழ்ச்சியாகவும் வரக்கூடிய மாதங்களும் ஆங்கிலமாக இருக்கட்டும், தமிழ் மாதங்களாக இருக்கட்டும், எந்த விதமான நபருக்கும் பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் சரி, மன இயக்கங்களுக்கும் சரி, ஏன் உடல் சார்ந்த சில பிரச்சனைகளுக்கும் சரி, சில அந்தரங்க விஷயங்களிலும் சரி நிம்மதி கிடைக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளக்கூடிய துலாம் ராசிக்காரர்களுக்கு விநாயகப் பெருமான் நல்லதொரு விஷயத்தை ஏற்படுத்தி தருவார். திருப்பியும் சொல்கிறேன், உங்களுடைய பெயர் நட்சத்திரம் அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த தேதி அன்று என்னுடைய துலாம் ராசினியர்கள், அதாவது அன்பு உள்ளம் கொண்ட துலாம் ராசினியர்கள் எல்லாருமே நல்லா இருக்கணும், உங்களுடைய வாழ்க்கை சிறந்து பலிக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்துடன் 4 கோவிலில் நான் ஒரு அர்ச்சனை பண்ணலான் இருக்கேன். முதல் கோவில் உச்சி பிள்ளையார் கோவில், 2வது கோவில் கணபதி அக்ரஹாரம் கோவில், 3வது கோவில் பிள்ளையார்பட்டி கோவில், 4வது கோவில் அதாவது இந்த பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய மணக்குல விநாயகர் பெருமான் கோவில். இந்த 4 கோவில்களிலும் துலாம் ராசிக்காரர்கள் நன்றாக இருக்க வேண்டும், அவர்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்க வேண்டும், அவருடைய எதிர்பார்ப்பு கண்டிப்பாக நிறைவேற்றப்பட வேண்டும், அவர்களுக்கு மன தைரியம் அதிகமாக கிடைக்க வேண்டும், அவர்களுடைய எண்ணங்கள் தொழில்கள் சிறப்பாக இருக்க வேண்டும், அவர்களுடைய உடல் ஆரோக்கியமும் உள்ள ஆரோக்கியமும் நன்றாக இருக்க வேண்டும். அதே மாதிரி இழந்த பணமும் கொடுத்த பணமும் வாங்க வேண்டிய பணத்திற்காக அடிமையாக இருப்பவர்களும் சரி, அன்பினால் ஏமாற்றப்படுபவர்களும் சரி, மனதில் அதிக காயத்தை உடைய சில நேயர்களும் சரி, கணவன் மனைவி பிரிந்து வாழ்பவர்களும் சரி, ஆசைப்பட்ட சில விஷயங்கள் நடக்காமல் இருக்கும் துலாம் ராசினியர்களும் சரி, மனதில் சுக்கிரனை அதிபதியாக கொண்டவங்களுக்கு எவ்வளவு ஆசை இருக்கும், எவ்வளவு வலி வேதனை இருக்கும். சுவாதி சித்திரை மற்றும் விசாகம் நட்சத்திரம் என்றாவது ஒரு நாள் நம்ம வாழ்க்கையில் நம்ம இவங்கள மாதிரி ஆகிட மாட்டோமா, அட்லீஸ்ட் நம்ம கண்ணாடியிலையான சந்தோஷமாக தெரிய மாட்டோமான்னு யோசிக்கிறக்கூடிய ஒவ்வொருவருக்கும் வரக்கூடிய இந்த நாள் ஒரு பொன்னாளாக இருக்கும். இந்த நாள் முயற்சி செய்து நீங்கள் எல்லாத்தையும் நீங்கள் அடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அடைவீங்க. வெற்றி உண்டு, நிம்மதி உண்டு, உங்களுக்கு பரிபூர்ணமாக விநாயகப் பெருமான் ஆசியுடன் நினைத்தது நடக்குங்க, கேட்டது கிடைக்குங்க, குறைவில்லாத வாழ்க்கை கண்டிப்பாக உண்டு அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தால் என்னோட கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் துலாம் ராசி நண்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.